ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு பூலியன் வச்சு பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் நம்பர் வச்சு பார்க்க போகிறேன். ஸோ ஏ வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏ வந்து 10ஆ இருந்துச்சுன்னா இது பண்ணு, 10ஆ இல்லைனா இது பண்ணாத அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இஃப் ஏ வந்து 10ஆ இருந்துச்சுன்னா இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 10ஆ இருந்துச்சுன்னா நீ இது பண்ணு, இல்லைனா வந்து எனக்கு இது பண்ணுன்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ நமக்கு ஏ என்ன இருக்குது 10 இருக்கனால நமக்கு என்ன ரன் ஆகும்? சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த லைன் பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த எல்ஸ் கேஸ்க்குள்ளே இந்த எல்ஸ்ன்ற பிளாக்குள்ளே நமக்கு வரவே இல்லை. ஸோ எல்ஸ்ன்ற பிளாக் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதுக்குள்ளே வரவே கிடையாது. ஸோ இது என்ன புதுசாக இருக்குது 2 ஈக்குவல் டு. ஸோ இந்த ஒரு ஈக்குவல் டுனா என்ன நம்ம சொன்னோம், இந்த வேரியபிளில் வேல்யூ அசைன் பண்ணுறது தான் இந்த ஒரு ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இது என்ன புதுசாக 2 ஈக்குவல் டு இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். கரெக்டாக ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப என்ன சொல்லியிருந்தோம் உங்களுக்கு, நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படிலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது சொல்லிட்டு நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான் இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அது ஞாபகம் இல்லாதவங்க அது கூட பாருங்கள். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னது, ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த டிவிஷன் மாடுலர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுதான். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்புறம் நமக்கு இப்போ என்னென்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ நம்ம இது மாதிரி போகிற வழியில் ப்ராக்டிக்கலாக ஒன்று படிச்சிடலாம், கரெக்டாக இருக்கும் அப்போ தான். ஸோ இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன இருக்குது, இந்த டபுள் ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ டபுள் ஈக்குவல் டு என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு 10 செக் பண்ணுறது அங்கே. ஸோ நம்ம இங்கே திருப்பி எனக்கு கிரேட்டர் தன் சைன் இருக்குது, லெஸ்ஸர் தன் சைன்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு ஈக்குவல் டு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 10, ஏ வந்து இஸ் ஈக்குவல் டு 10ன்னு அசைன் பண்ணுறேன் வேல்யூவை. ஸோ இந்த ஈக்குவல் டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஏன்னா வேல்யூ அசைன் பண்ணுறேன் ஏக்கு. ஏ வந்து இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்கிறேன். பட் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஏ டபுள் ஈக்குவல் டு சொல்கிறோம். இங்கே நீங்கள் ஒரே ஒரு ஈக்குவல் போட்டால் என்ன ஆகிடும், வேல்யூ அசைன் ஆகிடும். பட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் செக் பண்ணுறேன் ஏ வந்து இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கம்பேர் பண்ணுறேன். ஏவோட வேல்யூவை 10 கம்பேர் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும், டபுள் ஈக்குவல் டு போட்டால் உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் ப்ரோக்ராமுக்கு. ஸோ ஏ வந்து 10 செக் பண்ணுறது தான் நான் டபுள் ஈக்குவல் டு போட்டு செக் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக. ஸோ ப்ரோக்ராமில் நம்ம ஈக்குவல் டு வந்து அந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல்ல, அதனால தான் வந்து இங்கே டபுள் ஈக்குவல் டு போட்டு ஏ ஈக்குவல் 10 செக் பண்ணுறேன். 10 நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வேறு என்ன பண்ணலாம், சரி ஓகே இப்போ என்ன தேவை பண்ணுறேன், நான் ஏ வந்து இப்படி சொல்கிறேன். ஏ வந்து 10 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி பண்ணு, ஏ வந்து 10 விட கம்மியாக இருந்தால் இப்படி ஒரு விஷயம் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். அதாவது இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 10 அது வந்து கிரேட்டர் தென் 10ன்னு சொல்லு, இஃப் ஏ வந்து லெஸ் தென் 10னா லெஸ் தென் 10ன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல போகிறேன். சரியா? ஸோ எப்படி பண்ணலாம், ப்ரோக்ராம் படிக்கலாம் பார்க்கலாம். இஃப் ஏ கிரேட்டர் தென் 10 அப்படின்னா எஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த பிரிண்ட் நம்ம அழிச்சிடலாம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் அழிச்சிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே எல்ஸ் நம்ம என்ன சொன்னோம், எதுவுமே சொல்ல மாட்டோம். இங்கே நம்ம எல்ஸ் இப்போ ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ட்ரூவாக இருந்தால் இங்கே வரும், ஃபால்ஸாக இருந்தால் அங்கே போய்டும். எல்ஸ்ன்றது என்னென்னா இந்த கண்டிஷன்லாம் எதுவுமே ட்ரூவாக இல்லைனா நீ டிஃபால்ட்டாக எல்ஸுக்குள்ளே போயிடுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்ஸ் இஃப்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ எல்ஸ் இஃப், ஸோ வந்து நம்ம IFன்னு சொல்லுவோம் பைத்தானில். ஸோ மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜில் நம்ம எல்ஸ் இஃப்னே சொல்லுவோம். எல்ஸ் இஃப் அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே எல்ஸ் இஃப் ஏ லெஸ் தென் 10. ஸோ லெஸ் தென் 10 செக் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இஃப்னா கண்டிஷன் செக் பண்ணலாம். பார்த்தீங்களா எப்படி, இஃப்னா நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். பட் எல்ஸில் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. இங்கே எல்ஸில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால தான் நம்மளுக்கு வந்து எல்ஸ் இஃப்னு ஒன்று இருக்குது. இந்த எல்ஸ் இஃப்ல திருப்பி நம்ம என்ன சொல்லலாம், ஒரு கண்டிஷன் சொல்லலாம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏ வந்து திருப்பி வந்து ஒன்று ஏ கிரேட்டர் தென் 10 இருக்கும், அப்படி இல்லைனா ஏ வந்து லெஸ் தென் 10 இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஏ கிரேட்டர் தென் 10 இருந்தால் நீ பிரிண்ட் எஸ் கிரேட்டர் தென் சொல்லு, நீ ஏ லெஸ் தென் 10 இருந்தால் லெஸ்ஸர் தென் சொல்லு, எஸ் லெஸ்ஸர்னு மாதிரி சொல்லலாம். நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட் தான் பண்ணுறோம். ஸோ சும்மா ஒன்று பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கலாம், ஏவோட வேல்யூ ஒன்று கிரேட்டர் தென் 10 இருக்கலாம், இல்லை லெஸ் தென் 10 இருக்கலாம், அப்படி இல்லைனா ரெண்டுத்துக்கும் நடுவில் 10 இருக்கலாம், ஈக்குவல் டு 10 இருக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 10 இருந்தால் நமக்கு எல்ஸ் கேஸ் வந்துடும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நமக்கு இஃப் கேஸ் பாஸ் ஆகுதான்னு பார்க்கும், ஆகலைன்னா இங்கே வரும், இங்கே வந்து இந்த கேஸ் பாஸ் ஆகுதான்னு பார்க்கும். இந்த கேஸும் பாஸ் ஆகலைன்னா வேறு வழியே இல்லாமல் எல்ஸுக்குள்ளே போயிடும். பட் இந்த கேஸ் பாஸ் ஆகிடுச்சா என்ன ஆகிடும், நம்மளுக்கு ப்ரோக்ராம் இங்கே டெர்மினேட் ஆகிட்டு அப்புறம் இங்கே வந்துடும், இந்த பிளாக் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இஃபே பாஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்கேயே முடிஞ்சிடும் ப்ரோக்ராம். ஸோ அதான் இந்த இஃப் எல்ஸ் எல்லாமே ஒரே இதுதான். ஸோ இஃப் ஏ 10 பாரு, ஏ கிரேட்டர் தென் 10 பாரு, ஏ கிரேட்டர் தென் 10 அவ்வளோதான், இங்கே பிரிண்ட் ஆகிடும். அப்படியே அப்புறம் இங்கே வந்துடும் நம்மளுக்கு ப்ரோக்ராம், இந்த எண்டுக்கு வந்துடும். பட் இஃப் ஏ வந்து 10 இல்லை, கிரேட்டர் தென் 10 இல்லை, கிரேட்டர் தென் 10 இல்லைனா நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன், நான் லெஸ் தென் 10 சொல்லியிருக்கேன். சப்போஸ் லெஸ் தென் 10 தான் இங்கே பிரிண்ட் ஆகிடும், அப்படி இல்லை என்ன ஆகும், இந்த எல்ஸுக்கு வரும், எல்ஸுக்கு வந்து இந்த பிரிண்ட் ஆகிடும். சாரி நான் ஃபஸ்ட் என்ன சொல்கிறேன், இங்கேருந்து டேரெக்டாக இங்கே வந்துடும் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இந்த கண்டிஷன் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரும்.
அப்படி இல்லைனா எல்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிடும் ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணியே பார்த்துலாம், கன்ஃபியூஷன் தேவையில்லை. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஏ வந்து கிரேட்டர் தென் 10 வச்சுக்கிறேன். ஒரு வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 10 வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு, எஸ் கிரேட்டர்னு இஃப் ஏ இஸ் ஈக்குவல் கிரேட்டர் தென் 10 அந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஏ வந்து கம்மியாக வச்சுக்கலாம், ஒரு 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், நமக்கு இந்த எல்சிஃப் கேஸ்க்குள்ளே வரும். ஸோ எஸ் லெஸ்ஸர் அப்படின்னு வந்துருச்சு கரெக்டாக. ஸோ இங்கே வந்துருச்சு. ஃபஸ்ட் இங்கே செக் பண்ணணும், இது கரெக்டாக இல்லைனோன்னு இங்கே வந்துச்சு, இங்கே பாஸ் ஆனோடனே இது பிரிண்ட் ஆகிடுச்சு. பிரிண்ட் ஆகிட்டப்ப நம்ம லேட்டாக இந்த லாஸ்ட் லைனுக்கு வந்துடும், எல்ஸுக்கு போகாது கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறேன், மூணாவது கண்டிஷனு ஏ 10னே வைக்கிறேன். இப்போ என்ன ஆகும், ஸோ ஏ 10னே வச்சா வாட்ச் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு ஃபஸ்ட் இங்கே வரும், இங்கே பாஸ் ஆகாது, இங்கே வரும், இங்கேயும் பாஸ் ஆகாது, அப்புறம் இந்த எல்ஸ் கேஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான் சிம்பிளான மேட்ரு. நம்மளுக்கு வந்து அதே மாதிரி எல்சிஃப் வந்து எத்தனை வேணால் போடலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஈக்குவல் டு பார்த்துட்டோம். ஸோ ஈக்குவல் டு செக் பண்ணோம், கிரேட்டரான்னு செக் பண்ணோம், நம்பர் வந்து ஸ்மாலரான்னு செக் பண்ணோம். ஸோ இது என்னது, இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம இங்கேயே புரிஞ்சிருச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதையும் பார்த்துடலாம். ஸோ கிரேட்டர் ஒரு நம்பரை வந்து நம்ம என்ன கம்பேர் பண்ணோம், ஈக்குவலாக கம்பேர் பண்ணோம், பெருசாக இருக்கான்னு கம்பேர் பண்ணோம், சின்னதாக இருக்கான்னு கம்பேர் பண்ணோம். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம் ப்ரோக்ராமேட்டிக்கலாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம் இப்போது. ஸோ கன்ஃபியூஷனுக்காக வேணாம். ஸோ இஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், ஏன்னா ஈக்குவல் டூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே வராது, ஏன்னா நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸோ இஃப் ஏ வந்து 10 இருக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம், 10 இருக்கலாம் இல்லை 10 விட பெருசாக இருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்ல வரோம். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா சேம் ஆர் கிரேட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா 10 வந்து ஏ வந்து 10 இருந்தாலும் சரி, 10 விட பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த இஃப் கேஸ் பாஸ் ஆகிடும். ஸோ 10 விட சின்னதாக இருக்கப்போ தான் இந்த கேஸ் பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏ வந்து 10 இருக்கனால நம்மளுக்கு இஃப் ஏ இஸ் ஈக்குவல் 10 இருக்கனால என்ன இங்கே பண்ணுறோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் செக் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் கண்டிஷனில் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ கிரேட்டர் ஈக்குவல்னால ஈக்குவல் பாஸ் ஆனதுனால நம்மளுக்கு இங்கே வந்துட்டு சேம் ஆர் கிரேட்டர்ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராமோட கிரேட்டர் தான் ஈக்குவல் தான் யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கூட பார்க்கலாம். ஸோ நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்து இப்போ நம்ம என்ன ஆகிடும்னா நமக்கு வந்து இங்கேயும் ஈக்குவல் இருக்கனால நமக்கு ஃபஸ்ட்டு இந்த இது பாஸ் ஆகிடும். ஸோ இது தப்பாக இருக்குது, லாஜிக்கனால அடிச்சிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு இங்கே வரும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் செக் பண்ணுறப்போ இங்கேயே ஈக்குவல் இருக்கா, ஏ வந்து 10 இருக்கனால இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துக்கு வரவே வராது. ஸோ நான் இங்கே என்ன செக் பண்ண போகிறேன்னா இங்கே கிரேட்டர் 10 வந்து ஏ வந்து 10 விட பெருசான்னு செக் பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன ஆகிடும், நம்மளுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக தான் பிரிண்ட் ஆகும். எஸ் லெஸ்ஸர் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே கூட சேர்ந்து ரன் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஈக்குவல் டு பண்ணிட்டோம், கிரேட்டர் தென், நாட் கிரேட்டர் தென் அண்டு கிரேட்டர் தென் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்லாம் செக் பண்ணிட்டோம். ஸோ நாட் ஈக்குவல் ஒன்று இருக்குது, இதை செக் பண்ணிடலாம் என்னன்ட்டு. ஸோ நாட் ஈக்குவல் இங்கே தெரிஞ்சிச்சு, இங்கே ஈக்குவல் இருக்குன்னா இது நாட் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குது. ஸோ ஈக்குவல்னு ஒன்று இருக்குது, நாட் ஈக்குவல் ஒன்று இருக்குது. ஸோ இது என்னன்றதை பார்த்துலாம் நம்ம இப்போது. ஸோ இஃப் ஏ ஈக்குவல் டு 10னா இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ ஏ நாட் ஈக்குவல் டு, எல்ஸ் இஃப் நாட் ஈக்குவல் டு 10னா இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இதை பார்த்துடலாம் இப்போது. ஸோ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு இது. ஸோ ஈக்குவல் நாட் ஈக்குவல்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவல், ஸோ டபுள் இது போட்டால் ஈக்குவல்னு அர்த்தம், ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு அர்த்தம். இந்த நாட் சிம்பிள் இது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டுட்டு ஈக்குவல் போட்டால் அது பேர் வந்து நாட் ஈக்குவல் செக் பண்ணுற அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஏவோட வேல்யூ இங்கே நான் வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்கல. ஸோ இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னா 10 இருக்கனால ஈக்குவல் டு பாஸ் ஆகிடுச்சு. இதுவே நம்ம வந்து 10 தவிர்த்து எந்த நம்பராக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த இது பாஸ் ஆகாது. இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தா நாட் ஈக்குவல் டு 10 தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 10 பார்க்குறோம், 10 கிடையாது, ஏ ஈக்குவல் டு 10 கிடையாது. பட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 10 தானே, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 10, அதாவது ஏ வந்து 1, ஏ வந்து 10 இல்லை. ஸோ இந்த இது பாஸ் ஆகிடும். ஸோ நாட் ஈக்குவல்குள்ளே வந்துடும். ஸோ இதான் விஷயம். இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி நம்ம எல்சிஃப் ஆக்சுவலாக வந்து நம்ம எல்சிஃப் எத்தனை வேணால் போட்டுகிட்டே போகலாம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இஃப்பும் எல்ஸும் வந்து ஒன்று தான் இருக்கும், ஆனால் எல்சிஃப் வந்து எத்தனை வேணால் போடலாம். ஏ ஈக்குவல் டு 20 அது மாதிரி செக் பண்ணிட்டே போகலாம். ஏ ஈக்குவல் டு 20. ஸோ எல்சிஃபில் வந்து ஏ ஈக்குவல் டு 30 அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டே போகலாம். நம்ம எல்சிஃப் வந்து எத்தனை வேணால் போட்டுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் போடுங்க, இந்த எரர் வராது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் கூட சேர்ந்து. ஸோ நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, சிம்பிளான ஆப்ரேட்டர்ஸ்லாம், சரியா? ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் கேஸ் வச்சு நம்ம அந்த ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ கம்பேரிசன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பார்த்தோம், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் அப்படியே நம்ம பார்த்துடலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நமக்கு 3 விஷயம் தான் இருக்குது. ஸோ அதில் மெயினாக நம்ம இப்போ வந்து 2 விஷயம் கூட பார்த்தா போதும். இந்த 2 விஷயம் பார்க்க போகிறோம். அண்ட் ஆர் என்னன்னு பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏ வந்து இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஏ வந்து நம்ம ஃபஸ்ட் படி 10 வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு செக் பண்ண போகிறேன். ஸோ பின்னு ஒரு வேரியபிள் கொண்டு வர புதுசாக. ஸோ பி ஈக்குவல் டு 20 வச்சுக்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு. ஸோ ஏ 10 வச்சுக்கலாம், பி 20 வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன செக் பண்ண போகிறேன், இங்கே வந்து எனக்கு ஏவும் 10 இருக்கணும் அண்டு பியோட வேல்யூ. ஸோ 2 கண்டிஷன் எனக்கு வேணும். ஸோ அதனால தான் அண்டு. ஸோ நம்ம பேசுகிறப்பே சொல்ல போகிறோம் இல்லையா. ஸோ வந்து லைக் வந்து ஏ வந்து 10 அண்டு பி வந்து 20 ரெண்டுமே பாஸ் ஆனால் தான் நமக்கு இதுக்குள்ளே வரும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அண்டு பி இஸ் ஈக்குவல் டு 20. பாஸ் அறிஞ்சிக்கலாம், பாஸ். ஓகேவா. இந்த அண்டுன்றது என்ன சொல்கிறேன், ஆல்ரெடி நம்ம 2 கண்டிஷன் ஃபஸ்ட்டில் என்ன செக் பண்ணுவோம், ஏவோட வேல்யூ செக் பண்ணேன். இது மாதிரி நம்ம ஏ வேல்யூ செக் பண்ணலாம், பி வேல்யூ செக் பண்ணலாம். நமக்கு என்ன வேரியபிளாக இருக்கோ 2-3 வேரியபிளை செக் பண்ணிட்டு இருக்கலாம் இப்படி கூட வச்சு அந்த மாதிரி. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ராக்டிக்கலாக ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் ப்ரோக்ராம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆன்லைன். ஸோ ஒரு டிக்கெட் புக்கிங்கில் ஏதோ செக் பண்ணுறேன்னா, இப்போ ஏஜ் வந்து 18 மேலே இருக்கணும், அப்புறம் டிக்கெட்டும் வாங்கியிருக்கணும் நீ. ஸோ நீ ஏஜும் 18 மேலே இருக்குதா அண்ட் டிக்கெட்டும் கையில் இருக்குதா, ரெண்டுமே இருந்தால் நான் உன்னை உள்ளே அலோவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி 2 விஷயம் செக் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்போ தான் நான் வந்து உன்னை உள்ளே அலோவ் பண்ணுவேன் சம்திங். அந்த மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ரெண்டுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம், நம்ம ஆர்னு ஒரு கண்டிஷன் பார்த்தோம். ஸோ இந்த ஆர் கண்டிஷன் என்னன்னா, ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். இப்போ நம்ம வேறு மூவி போகிறோம், ஒரு அனிமேஷன் மூவி போகிறோம், குட்டி பசங்களாம் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். ஒன்று நீ ஏஜ் 18 இருக்கலாம், இல்லை உன்ட்ட ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருக்கணும், இல்லை வந்து உன்ட்ட ஒரு டிக்கெட் இருக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்க தேவையில்ல, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். நான் வேறு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கண்டிஷன் பாஸ் ஆனால் போதும். இப்போ இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து நான் வந்து மாற்றிடுறேன், 23 மாற்றுறேன். ஸோ அப்போ கூட இது பாஸ் ஆகுது. எப்படி பாஸ் ஆகுது, ஏன்னா நம்ம ஆர் கண்டிஷன் தான். நம்மகிட்ட ஏஎஸ்இக்குவல் 10ன்றது பாஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஏதாவது ஒன்று பாஸ் ஆனால் போதும். இது ஒன்று ஏஎஸ்இக்குவல் 10 இருக்கணும், இல்லை பிசிஇக்குவல் 20 இருக்கணும். ஏதாச்சும் ஒன்று பாஸ் ஆனால் நமக்கு உள்ளே வந்துடும். இப்போ நமக்கு ரெண்டுமே பாஸ் ஆகலை பாருங்கள். இப்போ ரெண்டுமே வேறு வேறு வேல்யூ வச்சா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு இது எண்டுன்றதுக்குள்ளே போயிடுது. ஸோ வந்து எதுவுமே பாஸ் ஆகலை, ஏன்னா வந்து ஏ வந்து வேறு வேல்யூ, பி வந்து வேறு வேல்யூ. ஸோ நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் வேறு வீடியோவில். தென் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்துட்டோம், தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இந்த வீடியோ எண்டில் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ளே போகலாம்.